வணக்கம் உறவுகளே. இன்றைய காணொளி கடல் சங்குகள் தான். நாம் ஒரு சில சங்குகளை ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்தோம். இதெல்லாம் பிடிச்சி ரொம்ப நாளாக வச்சுருந்ததுனால அதோட சதை பகுதிகளெல்லாம் போய் அது வெயிலில் காஞ்சி அதோட பாசிகள் எல்லாம் இலகி போய் அதோட ஒரிஜினல் கலருக்கு வந்துடுச்சு. இதுதான் அதோட ஒரிஜினல் கலர். பாருங்கள் உறவுகளை, நம்ம அது கடலில் இருக்கும்போது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அந்த பாசி பிடிச்சி அப்படியே கடலில் இருக்கிறதுனால, தண்ணியில் இருக்கும்போது பாசி பிடிச்சிருக்குமா, அதனால் அப்படி பாசி பிடிச்சிருக்கு. இதுதான் உயிரோடு இருக்க சங்கு. அதோட சதை பகுதியை பாருங்கள். நாம் இதை தொட்டால் இன்னும் அந்த சங்கோட சதை பகுதி உள்ளே அமுதி போயிட்டே இருக்கும். இப்போ மெதுவாக வெளியே வருது பாருங்கள். இந்த சங்கு உயிரோடு இருக்குது. இது மட்டும் இல்லை, இதுவும் உயிரோடு தான் இருக்குது. இதில் இன்னும் அதிகமாக பாசிகள் சேர்ந்துருக்கு. சங்குகள் கடலில் இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். அதை பாருங்கள், சதை பகுதியை. அதை நாம் பிடிச்சி கொஞ்ச நாள் மண்ணில் புதைச்சி போட்டுட்டோன்னா இந்த மாதிரி கலராக வந்துடும். அந்த பாசியெல்லாம் அழுகி போய் இந்த மாதிரி கலராக வந்துடும். நாம் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். உறவுகளை பாருங்கள், இதான் நாம் கரையில் அந்த சங்கை பிடிச்சி கொஞ்ச நாளாக மண்ணில் புதைச்சி வச்சோ இல்லது ஏதாவது ப்ரஷ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணியோ எடுத்தால் இந்த மாதிரி கலருக்கு வந்துடும். இதெல்லாம் நாம் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்க சங்கு. இதெல்லாமே சங்கோட ஓடு தான். சங்கோட சதை பகுதியெல்லாம் போயிடுச்சு. வெறும் சங்கோட ஓடு தான் இருக்குது. பாருங்கள் உறவுகளை, இதுதான் கடல் சங்குகள். இது மட்டும் இல்லை, இது எல்லாமே ஒரே வகையான சங்குகள். இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான வகை சங்குகள் எல்லாம் கடலில் உண்டு. நமக்கு கிடைச்ச சங்குகளை நாம் காணொளி பதிவு பண்ணி போட்டிருக்கோம். ஓகே உறவுகளே, பாய்.